ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிவி ட்ராக்கர் மணி. பிக் பாஸ் 9 தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக ஒரு வாரம் இருக்குது. இந்த சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே கிராண்ட் லான்ச் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நானுமே உங்களை மாதிரி பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்கிறேன் மக்களே. அது எல்லாத்தையும் நான் ஒன்றா அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுருந்தீங்க ப்ரோ கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ஐ பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டீங்க. லைக்கை தட்டுங்க மக்களே. லைக்கை தட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்டர் சபரிநாதன். அவர் எல்லாத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வேலைக்காரன்னு சொல்லி விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணியிருப்பார். ப்ளஸ் லாஸ்ட் சீசனில் வந்துட்டு ஒரு ஷோன்றது நடந்திருக்கும். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் எலிமினேட் ஆகி வெளியே வந்திருக்கும் போது ஒரு ஷோ வந்துட்டு அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு ரோஸ்ட் செஷன் மாதிரி ஒன்று நடந்திருக்கும். அதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருப்பார் நம்ம சபரி அவர்கள். ஸோ ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் தான் அவர். ஸோ அவருக்கு நான் வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஃபன்னான பர்சன். எப்படின்னா ஒரு சீசன் 3 சாண்டி எப்படி இருந்தார், ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளே போய் கண்டிப்பாக கண்டென்ட்ன்றது கொடுப்பாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவர் வரதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம அரோரா சின்க்ளேர் அவர்கள். ஸோ அரோரா அவர்களும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க மக்களே. நம்ம ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டோம் அரோரா அவர்கள் போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ October 5 அரோராவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரோரா அவர்கள் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ஒரு ரொம்ப சென்சிபிளான ஒரு கேர்ள்ன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க எப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப சென்சிபிளான ஒரு கேர்ள்ன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சுநாதன். கொங்கு மஞ்சுநாதன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேபிஒய்லையும் அவர் வந்திருக்காரு. ப்ளஸ் அவர் பட்டிமன்ற பேச்சாளர். எல்லா சீசனும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எடுப்பாங்க இல்லையா. லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம மஞ்சரி அவர்கள் எடுத்துட்டாங்க. அப்புறம் முத்துக்குமரன் லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் அவர் தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த சீசனும் வந்துட்டு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கேட்டகிரியில் நம்ம மஞ்சுநாதன் உள்ளே போகிறார். உள்ளே போய் என்ன பண்ண போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அந்த ஏஜ் கேட்டகிரியில் எப்பயுமே ஒரு கண்டஸ்டன்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இவரும் வந்துட்டு அந்த ஏஜ் கேட்டகிரியில் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் எலிமினேஷனுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா ஜோ அவர்கள். ரம்யா ஜோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு பர்சனலாக இவங்க மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மக்களே. என்ன ப்ரோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு. கேள்விப்பட்டது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் போய் கொடுத்து பார்த்தாலுமே இவங்க ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேர்ள்ன்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம், அவங்க வந்துட்டு அந்த ஸ்டேஜ் டான்ஸ்லாம் ஆடுறாங்க இல்லையா, தமிழ்நாடு சுற்றி அவங்க வந்துட்டு அவங்க அந்த ஸ்டேஜ் ஷோஸ் டான்ஸ் எல்லாமே ஆடும்போது நிறைய பேர் கீழே வந்து தப்பாக யாராவது பேசினாலுமே இவங்க ரொம்ப போல்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது சின்ன விஷயத்துக்கு கூட அவங்கள ஏதாவது சொல்லும்போது இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சண்டையாக க்ரியேட் ஆகலாம். ஸோ கண்டென்ட் கண்டிப்பாக ரம்யா ஜோ அவர்கள் கொடுப்பாங்க. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்ற மற்றும் நல்லா தெரியுது. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஷன் அவர்கள். ஸோ இவர் வந்து ஒரு மாடல்னு சொல்லிக்கலாம், ஒரு ஆக்டர்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ஆர்ட் பீட் சீரீஸில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் சோஷியல் மீடியாலையும் நிறைய ஆக்டிவாக இருப்பார். ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ ரோஷன் அவர்கள் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே உள்ளே வராரு. நாம் தான் இதையும் ரிவீல் பண்ணியிருந்தோம் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இவர் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கா மக்களே. நானும் பார்த்துட்டேன். இவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ தெரிக்க விட்றாங்க. உள்ளே வந்தால் இவர் வந்து பயங்கரமான ஒரு லவ் கண்டென்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். டெய்லிக்கும் ஒரு 2 ப்ரோமோவில் அண்ணன் இருந்துருவார்னு நினைக்கிறேன். எபிசோடில் கடைசி ஒரு 10 நிமிஷம் அண்ணனுக்கு ஒதுக்கி பயங்கரமாக சிறப்பாக செஞ்சுருவாங்க. ஸோ இவர் வரதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து நம்ம மாலினி ஜீவரத்தினம். யார் ப்ரோது அப்படின்னு நீங்கள் கேட்டால், மாலினி ஜீவரத்தினம் வந்துட்டு LGBTQ கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஃபிலிம் மேக்கர். அவங்க வந்துட்டு ஒரு சில படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி கூட டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தெரியுறாங்க. ஏன்னா LGBTQ கம்யூனிட்டிலேருந்து வர ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு பிக் பாஸில். சிவனுக்கு அப்புறம் அந்த 2 சீசனுக்கு அப்புறம் வந்துட்டு யாருமே வரல இல்லையா. ஸோ இவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ ரொம்ப அதிகமான ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் இவங்களை ரிவீல் பண்ணும்போது இன்ஸ்டாவில் நிறைய பேர் DM பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இவங்க வராங்களா ப்ரோ, நிஜமாக வராங்களா ப்ரோ, இவங்க வந்தால் கண்டிப்பாக பிக் பாஸ்க்கான இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மேலே போயிடும் ப்ரோ, இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அஹ்மத் மீரான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அஹ்மத் மீரான் வந்துட்டு ஒரு சிங்கர், யூடியூபர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்லலாம். அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு கண்டென்ட் கொடுப்பாருன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியும் மக்களே. ஏன்னா சும்மா அமைதியாக இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று பேசுவார், போல்டாக பேசுவாப்பில் மனுஷன். எந்த ஒரு விஷயம்னாலும் அமைதியாக இருக்க மாட்டார்.
ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு அப்படின்ற மாதிரி பேசிடுவாப்பில். பொறுத்து வந்து பார்ப்போம் அகமத் மீரான் என்ன பண்ணுறான்னு சொல்லி. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து மாடல் வியானா வந்துட்டு ஒரு நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில ஆல்பம் சாங்ஸில் பார்த்துருக்கலாம், நிறைய டிவி ஷோஸில் பார்த்துருக்கலாம், இந்த ரியாலிட்டி ஷோஸ் கால் ரெடி ஸ்டெடி போ அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். வியானா வந்துட்டு ஒரு புது ஃபேஸ் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க. நிறைய இப்போயே ஆர்மி பேஜில் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வியானா அவர்கள் ரொம்ப எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து பார்ப்போம். லாஸ்ட் சீசன் சௌந்தர்யா மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து ட்ரெண்டாக வராங்களா, இல்லை அமைதியாக சட்டிலாக இருக்காங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்டுங்க இவர் தான். எனக்குமே பர்சனலாக இவர் மேலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக நான் வந்துட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் நான் வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஃபுல் பேக்கேஜ்டு ஒரு கண்டஸ்டன்ட் நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ இவ்வளோ பில்டப் கொடுக்குற, யார் ப்ரோ அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புவியரசு. எல்லாருமே பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குங்க. இவரை பற்றி பேசினாலே 10 பேர் கமெண்ட்ஸில் வந்துடுறாங்க, இவர் தான் ப்ரோ டைட்டில் வின்னர், இவர் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டு ப்ரோ, இவர் வின் ஆகிடுவார் ப்ரோ இப்பயே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னப்பா என்ன ஷோக்குள்ளேயே போலையப்பா, அதுக்குள்ளேயே இப்பயே வின் ஆகிடுவாருலாம் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் சொல்லலாம். டான்ஸ் ஆடணுமா பிரித்து ஆடுவார், டாஸ்க் ஆடணுமா வேற மாதிரி பீஸ்ட் மாதிரி ஆடுவாப்பில், எல்லாமே பண்ணுவாருங்க. சும்மா ஃபுல் பேக்கேஜான ஒரு கண்டஸ்டன்ட் தான் நம்ம புவியரசு. ஸோ பிக் பாஸ் மெட்டீரியலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 200% ஒரு பர்ஃபெக்ட் பிக் பாஸ் மெட்டீரியல்னால் அது புவியரசு தான். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு ரொம்ப ப்ராமிசிங்காக தெரிகிறாருங்க. பர்சனலாக எனக்கு மக்களுக்குமே அப்படி தான் தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் புவியரசு என்ன பண்ணுறாருன்றதை பற்றி. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை சௌந்தரராஜன். இவங்க வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், மகாநதினு ஒரு சீரியலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இவங்க உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூர்ணிமா அவர்களோட ஃப்ரெண்டு, மாடலு, அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், மகாநதி சீரியலில் நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்க ஒரு 3-4 இயர்ஸாக வந்துட்டு பிக் பாஸ் பேர் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். பேர் அப்போ வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபேமஸாக இல்லை, இப்போ அந்த சீரியலில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ வந்துட்டு அவங்க பிக் பாஸ்க்குள்ளே வரப்போகிறாங்க. அந்த சீரியல்லேருந்தும் ட்வீட் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஆதிரை வந்து என்ன பண்ணுறாங்கன்றத பற்றி. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வராரான்னு சொல்லி அத்தனை பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கன்ஃபார்ம் இந்த சீசன் வரார் மக்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை பேர் வந்து லாஸ்ட் சீசனே இவர் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டாருங்க, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி கடைசி வரைக்கும் போயிட்டார். உள்ளே போகிறதா இருந்துச்சு, டக்குன்னு நான் வரலப்பா அப்படின்ட்டார். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வினோத் பாபு. ஏன் இவர் லாஸ்ட் சீசன் போகலன்னா, இவருக்கு வந்துட்டு கோப்பேராக இருந்தால் நம்ம பவித்ரா ஜன்னி பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே, பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ளே போயிருப்பாங்க. அவங்க போயிட்டு இவர் ஏன் போகலன்னா, இவருக்குள்ளே போயிருந்தாருன்னா வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த ஷிப்பிங் எடிட்ஸு, லவ் எடிட்ஸு வேறு மாதிரி போட்டு வேறு மாதிரி இவர் நேம் டேமேஜ் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பயந்துட்டு இவர் போகாமல் இருந்தார். ப்ளஸ் அவருக்கு சீரியல் ஆஃபர்ஸ், ஷோ ஆஃபர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் அவர் போகல. இந்த சீசன் அவர் வந்துட்டு சீரியல்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கார். ஸோ கண்டிப்பாக உள்ளே போகிறாரு, சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ண போகிறான்றதை பொறுத்து பார்ப்போம். வினோத் பாபுக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். வினோத் பாபு புவியரசு ஃபேன்ஸ்லாம் லைக் அடித்து உங்கள் பவரை காட்டுங்கப்பா, கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சுப்பேன் எவ்வளோ ஃபேன்ஸ் வினோத் பாபுக்கு புவியரசுக்கு இருக்குன்னு சொல்லி. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக கன்ஃபார்ம்டு கண்டஸ்டண்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேகா அவர்கள். பாக்கியலட்சுமி நேகா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இவங்க பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வராங்க. லாஸ்ட் சீசனே நம்ம விஷாலுக்கு ஃப்ரெண்டாக உள்ளே வந்திருப்பாங்க. வந்து ஒரு அமைதியாக வந்துட்டு விஷாலுக்கு அட்வைஸ்லாம் சொல்லி ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போது டவுட்டில் ஒரு சில கண்டஸ்டன்ட் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு ரேஞ்சில் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி பில்டர் மணிகண்டன் அவர்கள். அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அமைதியாக வந்துட்டு விஷாலுக்கு அட்வைஸ்லாம் சொல்லி ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போது டவுட்டில் ஒரு சில கண்டஸ்டன்ட் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு ரேஞ்சில் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி பில்டர் மணிகண்டன் அவர்கள். அவர் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு இதில் இருக்கார். உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகணுன்னு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். பாடி பில்டர் மணிகண்டன் அவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம விஜே பார்வதி. அவங்களுமே அந்த டவுட்டில் தான் இருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ போகிறது வந்து பார்ப்போம் விஜய் பார்வதி மணிகண்டன்லாம் உள்ளே போகிறாங்கன்றது அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து யாரெல்லாம் வரலன்றதை சொல்லிடுறேன் மகளே. ஏன்னா நிறைய சேனல்ஸில் உட்காந்து இவங்களுக்கு ஏவி ரெடி ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஏவி ரெடி ஆகிடுச்சு, அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய கதை கட்டுறாங்களாம். நிறைய பேர் எனக்கு அமுச்சு விட்டு ப்ரோ இவங்க வராங்களா ப்ரோ, இவங்களுக்கு ஏவி ரெடி ஆகிடுச்சான் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எனக்கு சிரிவு தான் வருது. ஸோ அதுக்கு தான் நான் கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதையும் சொல்கிறேன். ஸோ கலையரசன் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஏவி ரெடி பண்ணிட்டாங்க, அவருக்கு கன்ஃபார்ம்டு அவர் அப்படின்ற மாதிரிலாம். கலையரசன் பிக் பாஸ் 9 தமிழுக்கு வரலைங்க, இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
அப்புறம் நம்ம கெமி அவர்கள், கெமியுமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வரல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஜீ தமிழில் ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்காங்க, சிங்கிள் பசங்கன்னு சொல்லி. அந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது கான்ட்ராக்ட் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கும்போது வேற ஒரு சேனலுக்கு போகக்கூடாது. ஸோ அதுதான் ரூல்ஸு, ஓகேங்களா? அங்கே இருக்கும்போது எப்படி இங்கே வருவாங்க? அவங்களும் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வரல. அடுத்து நம்ம யுவன் மயில்சாமியும் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வரல. ஸோ அவங்க வராங்கன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, ஓகேங்களா? யுவன் மயில்சாமி வந்துட்டு அடுத்து ஒரு 2 சீரியல் பண்ண போகிறாரு. ஒரு சீரியல் வினுஷாவோட பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், விஜய் டிவியில் தான். ஸோ அவருமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வரல. அடுத்து நம்ம பாதினி குமார், அவங்க ஹார்ட் பீட் சீரீஸில் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகிறாங்க. 3 months வந்துட்டு அதிலேருந்து பிரேக் எடுத்துகிட்டு யூஎஸ் போகிறாங்க. அந்த கேரக்டரே வந்து யூஎஸ் போகுது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பிக் பாஸ் தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. அவங்களுமே பிக் பாஸ் போகலங்க. இதுதான் லிஸ்ட்டு. ஸோ வந்துட்டு கலையரசன், கெமி, யுவன் மயில்சாமி, பாதினி குமார் இவங்கெல்லாம் பிக் பாஸ் போகலங்க. இதெல்லாம் போகிறாங்க, ஏவி ரெடி ஆகிடுச்சின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கன்ஃபார்ம் கண்டஸ்டன் லிஸ்ட் மக்களே. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேர் வீடு அப்டேட் பற்றி கேட்டுருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடு அப்டேட் பற்றியும் சொல்கிறேன். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.